நண்பர்களே வணக்கம். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மானிட்ரேஷன் ஆகணும்னா ஒரு ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு ஒயிட் ஸ்டுடியோவில் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இதுதான் உங்களுடைய பேஜ். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் வீடியோஸ்லாம் வரும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே தான். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு டிஸ்போர்டர்னு வரும். டிஸ்போர்டர் இதுக்கு போயிருந்தால் டிஸ்பேர்டு ப்ளஸ் கண்டென்ட். டிஸ்பேர்டு இதுதான். டிஸ்பேர்டு உங்களுடைய டிஸ்பேர்டு இதுதான். அதாவது உங்களுடைய சேனல் நேமும் சேனல் அனத்தலிட்டிஸ்னால் வியூவர்ஸ் எவ்வளோ வராங்க, இந்தாண்ட வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ, ஒரு வீடியோஸில் எத்தனை பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1.2K, இது 99.2. இங்கே பாருங்கள், இதை பாருங்கன்னா 31 வீடியோ தான் ஓடி இருக்குது. இங்கே பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். உங்கள் கண்டென்ட் என்னோட வீடியோஸ், டோட்டல் வீடியோஸ் என்னென்ன இருக்குதுங்கிறது வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனத்தலிட்டிஸ். இது அனத்தலிட்டிஸ் பண்ணால் உங்களுடைய வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? வியூவர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு வரும். வியூவர்ஸ் உங்கள் 48 நாள் எத்தனை வியூவர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கண்டென்ட், உங்கள் கண்டென்ட் வரும் ப்ளஸ் ஆடியன்ஸ். இது ஆடியன்ஸ், உங்கள் ஆடியன்ஸ் எப்போ வராங்கிறத இந்த டைமிங் இதில் தெரியும். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க ப்ளஸ். அடுத்தது இதில் உங்களுக்கு இது ஆடியன்ஸ் முடித்தோடனே இங்கே பாருங்கள், இதுதான் கமெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸில் என்னென்ன வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்டிக்கர் கமெண்ட்டுக்கு எல்லாம் உங்களுடைய பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுக்காரு பாருங்கள். அவருக்கு லைக் நான் கொடுத்துருக்கேன். தாராளமாக பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இங்கே பாருங்கள், இதை எரான் மணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வருங்கிறத இதில் வரும். இதில் டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், யூடியூப் மெம்பர்ஷிப். நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகணுன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அவசியம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், 500 சப்ஸ்கிரைபர், 3 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், 3000 வாட்ச் ஹவர்ஸ் இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த கோடில் இது ஃபுல்லாக இல்லைன்னா எலிஜிபிள்னா இப்போ 3 மில்லியன் வியூவர்ஸ் வந்திருக்கணும். இல்லை இது கிளியர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா இது கிளியர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதாவது 3000 வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே போகலாம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதில் ப்ளூ கலர் காட்டும். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எலிஜிபிள் 3000 வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் 3 மில்லியன் வியூவர்ஸ், இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர். இப்போ தான் 500, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு அது கொடுத்துருவாங்க பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்னா, இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போகணுன்னா நீங்கள் இது கம்ப்ளீட் பண்ணால் தான், இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் போடலாம். இது பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் அப்ளை பண்ணோம்னா அப்புறம் இதெல்லாம் வருது. கண்டினியூ டு கிரே பண்ணணும்னா நீங்கள் வாட்ச் பேஸ் ஆடு ப்ளஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் அதே மாதிரி இந்த 1000 சப்ஸ்கிரைபர் இதில் வந்துடணும். 1000 சப்ஸ்கிரைபர் ஃபுல் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லை 10 மில்லியன் வியூவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு யூடியூபராக ஆகலாம், மானிட்ரேஷன் ஆகும். கண்டிப்பாக இது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக ஆகலாம். இல்லை என்றால் எலிஜிபிலிட்டி ஆக முடியாது. இதுதான் அவங்க ரூல்ஸு, தெரிஞ்சுக்குங்க. இது மறக்காமல் உங்கள் விருதைமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.